ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஜேர்னலிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே வந்து டைரி வச்சுருப்போம். டைரியில் வந்து முக்கியமான டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், முக்கியமான டேட்டா ஏதாவது நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுக்குவோம். இன்னொரு கான்செப்ட் வந்து பர்சனல் டைரி. பர்சனல் டைரியில் வந்து என்னை பற்றின ரிஃப்ளெக்ஷன்ஸ் அதில் இருக்கும். நான் சந்தோஷப்பட்ட நேரங்கள், கோவமானது, வருத்தமானது, அந்த மாதிரி என்னுடைய இமோஷன்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணுற ஒரு பிளேஸாக இருக்கும். யூஸ்வலாக பர்சனல் டைரியை வந்து நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். அது நம்மளுடைய ப்ரைவேட் ஸ்பேஸாக நம்ம வச்சுக்குவோம். அதே மாதிரி ஒரு பர்சனல் ஜேர்னல் அப்படின்றதும் கூட ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் தான். ஸோ சந்தோஷம், கோவம், வருத்தம் இதையும் தாண்டி நானே ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்னை பற்றி நானே ஒரு ஃபீட்பேக் கொடுக்கறது, அந்த ஃபீட்பேக்கை நான் எழுதி வைக்கிற ஒரு பிளேஸ் தான் ஜேர்னல். இப்போ ஜேர்னல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேராகிராஃப்ஸாக எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு நான் என்னோடய ட்ராவல் ஜேர்னல் காமிச்சிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு தெரிகிற விஷயங்கள், நான் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள், அது எனக்குள்ளே என்ன மாதிரி எண்ணங்களை உருவாக்குது, நான் எப்படி அந்த இடத்துக்கு ரியாக்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி பர்சனலாக எனக்கு நேரும் அந்த சேஞ்சஸை வந்து நான் நோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதுதான் என்னுடைய ட்ராவல் ஜேர்னல். இன்னொரு ஜேர்னல் இருக்குது, அது பேர் வந்து ரீடிங் ஜேர்னல். ரீடிங் ஜேர்னலில் வந்து நான் என்னெல்லாம் புக்ஸ் ரீட் பண்ணுறேன், அந்த புக் வந்து எனக்கு எப்படி பிடிச்சிருந்ததா, எந்த பர்டிகுலர் கேரக்டர் என்னை ரொம்ப பாதிச்சது, அந்த மாதிரி விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறது வந்து ஒரு ரீடிங் ஜேர்னலில் நம்ம பண்ணலாம். இந்த ரெண்டுமே நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் நிறைய ஜேர்னல்ஸ் இருக்குது. செல்ஃப் கேர் ஜேர்னல் இருக்குது, ஃபெய்த் ஜேர்னல் இருக்குது. இன்ஃபேக்ட் புல்லட் ஜேர்னல் நம்ம ஒர்க் பிளானர்லாம் நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அதில் நம்ம டாஸ்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி வந்து புல்லட்டட் லிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்டு புல்லட் ஜேர்னல். ஒர்க்கில் மட்டும் இல்லை, நீங்கள் ஈவன் ஒரு ஹோம் மேக்கர், ஒரு பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா கூட அந்த புல்லட் ஜேர்னல் வந்து உங்களுடைய டாஸ்க்கை வந்து பிளான் பண்ணி, ஷெடியூல் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜேர்னலில் இத்தனை வகை இருக்குது. நான் ஒர்க் பிளானர் வச்சுருக்கேன், ட்ராவல் ஜேர்னல் வச்சுருக்கேன், ரீடிங் ஜேர்னல் வச்சுருக்கேன். பட் ஏதோ ஒன்று வந்து என்னோடய பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் இன்னும் நான் கேப்சர் பண்ணலையோ அப்படின்ற தாட் வந்து ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருந்தது. ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் தட் வில் bring out my personality or me as a person. நான் யார், எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றத எங்கேயாவது நான் வந்து எழுதணும் அப்படின்னு நான் யோசித்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பை சான்ஸ் கிடைச்ச ஒரு ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னை பற்றி நான் என்ன எழுதணும். இப்போ ட்ராவல் ஜேர்னல் அப்படின்னா ட்ராவல் பண்ணும்போது நான் இதெல்லாம் பார்த்தேன்னு நான் எழுதுகிறேன். ரீடிங் ஜேர்னலாக இருந்தால் நான் ரீட் பண்ண விஷயங்கள், அது எனக்குள்ளே என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் நான் எழுதுகிறேன். பட் ஒரு ஜென்ரலாக நான் தினமும் ஜேர்னலிங் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ப்ராம்ப்ட் வேணும். ப்ராம்ப்ட் அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் ஏஐ டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் கொடுப்போம் இல்லையா, அது வந்து நமக்கு பதில் கொடுக்கும். ஸோ அந்த நம்ம கொடுக்குற கமாண்டை வந்து நம்ம ப்ராம்ப்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எனக்கு நானே கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு அதுக்கான பதிலை தேடணும். ஸோ எனக்கு நானே ப்ராம்ப்ட் கொடுத்துக்கணும். இப்போ அந்த ப்ராம்ப்ட் வந்து நீங்கள் கூகுள் பண்ணாலே உங்களுக்கு நிறைய ப்ராம்ப்ட்ஸ் கிடைக்கும். ப்ராம்ப்ட்ஸ் ஃபார் ஜேர்னலிங் அப்படின்னு போட்டாலே நிறைய ப்ராம்ப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வந்து கிடைச்ச நான் தானே சொன்ன மாதிரி ஒரு கோயின்சிடெண்ட்டாக கிடைச்ச ஒரு விஷயம். நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு கேலிகிராஃபி ஆர்டிஸ்ட் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து நியூ இயருக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட்டில் வந்து ஷி வாஸ் டாக்கிங் அபவுட் ப்ராம்ப்ட் ஃபார் ஜேர்னல்ஸ். ஸோ அவங்க வந்து 2026 இயரை வந்து இயர் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்க வந்து எவ்ரி டே நம்ம ஜேர்னலிங் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராம்ப்ட் அப்படின்றது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கலாம், ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். பட் அது வந்து நான் ரீட் பண்ணிவிட்டு அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக நான் என்னை பற்றி நான் எழுதணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த டைப் ஆஃப் ப்ராம்ப்டில் வந்து நீங்கள் அந்த நாள் உங்களுடைய இமோஷன்ஸை பற்றி அது கேட்க போகிறதில்ல. ஜனவரி 2ஆம் தேதி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்லாம் கேட்க போகிறதில்ல. It is going to be independent of the date, day, month,
இட் இஸ் ஜஸ்ட் யூ, இது நம்ம என்ன, இது நான் மட்டும்தான் அப்படின்ற கமெண்ட்ஸ் அது, ப்ராம்ப்ட்ஸ் அது. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அழகாக வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லிஸ்ட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி நம்ம இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட் புக் வந்து என்னுடைய பழைய கலெக்ஷனில் இருந்த ஒரு நோட் புக். இது ஒரு ரூல்டு நோட் புக். இது செட் ஆஃப் 3 நோட் புக்ஸாக வந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அமேசானில் இருக்கான்னு நான் பார்க்குறேன். இருந்ததுன்னா நான் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 3 நோட் புக்ஸ் சேர்ந்து வந்தது. இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் லெஃப்ட் அவுட் ஸ்டிக்கர்ஸ் வச்சு நான் இது க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜ் அவங்களுடைய பேஜ் வந்து மெமரிஸ் பை மேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து இந்த 2026 வந்து இயர் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ சேலஞ்ச், ஜேர்னல் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து அவங்க ஒரு தீம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜான்வரி இஸ் ஆல் அபவுட் பிகினிங்ஸ், ஃபெப்ரவரி வில் பி அபவுட் லவ் அண்ட் கனெக்ஷன். ஸோ அது கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை வந்து ஃப்ரண்ட்டில் போட்டுட்டேன். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் 1 மந்த் முன்னாடி பார்க்கும்போது அவங்க ஜான்வரி மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜான்வரிக்கு என்ன ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்றது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஜான்வரியில் 31 நாள் இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளுக்கும் வந்து அவங்க ப்ராம்ப்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 திங்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட். இது வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த டேட், டைம் நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் இந்த ஜான்வரி 1 போட்டுட்டு 3 திங்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அப்படின்னு நீங்கள் 1, 2, 3 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஜான்வரி 2 வந்து 5 ஹேபிட்ஸ் ஐ வாண்ட் டு பில்டு. 3rd ஜான்வரி நீங்கள் என்ன எழுதலான்னா 3 lessons ஃப்ரம் 2025. இந்த மாதிரி 31 நாளுக்கும் அவங்க ப்ராம்ப்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அந்த டேட்டுக்கு நேராக இருக்கிற ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து நீங்கள் ஜேர்னலிங் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கான்செப்டாக இருந்ததுனால ஐ ஹவ் வெரி வெல் ஸ்டார்டட். நான் வந்து இந்த நோட் புக்கில் இப்படி செட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இயருடைய லிஸ்ட்ஸ் என்னவாக இருக்க போகுது, அண்ட் ஜான்வரிக்கு அவங்க என்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு நான் சிம்பிளாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்து ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். ப்ராபப்ளி நீங்கள் இவங்க பேஜ் நான் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். நீங்கள் டிஜிட்டலாக கூட வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் கூட வச்சுட்டு நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்ஸை வச்சுட்டு நீங்கள் எவ்ரிடே ஜேர்னலிங் பண்ணலாம். நான் பிரிண்ட் எடுத்ததுக்கும் ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, ஐ வாண்டட் டு ஸ்டே அவே ஃப்ரம் மை ஃபோன். ஜேர்னலிங் பண்ணணும்னு நம்ம ஃபோனை எடுத்து பக்கத்தில் வச்சோன்னாலே நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்புறம் வந்து டூம் ஸ்க்ராலிங் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், பிரிண்ட் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ எவ்ரி டைம் நான் காலையில் எந்திரிச்சோன்னே, எவ்ரிடே காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு பண்ணுறது வந்து இந்த ஜேர்னலிங் தான். டு மேக் இட் மோர் இன்ட்ரெஸ்டிங். இந்த ஜேர்னலிங் எப்படி வந்து இன்னும் வந்து நமக்கு போர் அடிக்காமல் பண்ணுறது அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் ஒரு விஷயம் காட்டலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், என்னோடய ஜேர்னல்ஸில் வந்து ஒர்க் பிளானர்லாம் நான் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸ் இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் மோட்டிவேட்டிங் மீ. எனக்கு ஏஸ்தட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணேன், பை சான்ஸ் வந்து இந்த செட் ஆஃப் ஜெல் பென்ஸ் வந்து அமேசானில் பார்த்தேன். இது நிறைய பிளானர்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அண்ட் சம்ஹவ் என்னுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் இந்த ஜெல் பென்ஸ் வந்து வந்தது. திஸ் இஸ் ஜாப்பனீஸ் மேட். ஐ ஆல்வேஸ் ஹாவ் a knack for Japanese stationery. They make world class stationery. ஸோ இதில் 5 கலர்ஸ் இருக்குது. 5 கலர்ஸுமே வந்து ஜெல் பென்ஸ், பால் பாயிண்ட் மாதிரி, அண்ட் விண்டேஜ் கலர் செட்டுங்க இது. ஸோ 5 கலர்ஸ் இதில் இருக்குது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய ஒவ்வொரு நாளுக்கும் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஐ எம் ரெகுலர். நான் இது விடாமல் எழுதிட்டுருக்கேன். பொங்கல் ஹாலிடேஸ் வந்தப்போ 2-3 நாள் எழுதலை. பட் நோ ப்ரெஷர் அட் ஆல். நீங்கள் அந்த டேட்டை போட்டு அதுக்கு நேராக என்ன ப்ராம்ப்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அழகாக ஜேர்னலிங் பண்ணலாம். நீங்கள் எதுவும் விட்டு போச்சுன்னு நினைக்க வேண்டாம். இந்த டேட்டில் இது கேட்டிருப்பாங்களோ, நம்ம அந்த டேயை மறந்துட்டோமே, அந்த டென்ஷனே இல்லை. நீங்கள் வந்து கேஷுவலாக வந்து நீங்கள் ஜேர்னலிங் பண்ணலாம். ஸோ நான் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஜான்வரி 19th வரைக்கும் நான் ஜேர்னலிங் பண்ணிட்டேன். ஐம் ரியலி எக்ஸைட்டட். இந்த ஹோல் புக்கும் நான் இந்த இயர் யூஸ் பண்ணுவேன். மேபி இது 10 தெரியல, 365 டேஸ்க்கு நான் இன்னொரு புக்கு கூட போகலாம். பட் திஸ் இஸ் ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட்
இந்த இந்த ஜேர்னல் மெத்தட் வந்து ஒன் வே ஆஃப் டூயிங் அ ஜேர்னல். நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் வந்து நான் இவங்களோடது ரெஃபரன்ஸ் கொடுத்தாலும் கூட நீங்கள் வேறு யாராவது ஃபாலோ பண்ணுறீங்க, பிளானர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய ப்ராம்ப்ட்ஸ் கூட பார்க்கலாம். நிறைய பேர் அவங்க நோட் புக்ஸில் ப்ராம்ப்ட்ஸ் எழுதி வச்சுட்டு அந்த ப்ராம்ப்டை வந்து நமக்கு நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க யூடியூப் வீடியோஸில். ஸோ நம்ம அந்த மாதிரி ப்ராம்ப்ட்ஸ் கூட ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கலாம். இல்லை நம்மளே நமக்கான ப்ராம்ப்ட்ஸை நம்ம எழுதலாம். எவ்ரிடே நான் இதை ட்ராக் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் யாருக்கு தேங்க்யூ சொல்லணும், ஆர் இன்றைக்கி நான் எப்படி ஹவு டிட் ஐ ஃபீல் டுடே அப்படின்ற அந்த மூட் ட்ராக்கிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் ஃபார் மீ பர்சனலி எனக்கு இந்த ஜேர்னலிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நோ ஸ்ட்ரெஸ். நீங்கள் எப்போனாலும் வந்துட்டு அந்த டேட்டுக்கு நேராக இருக்கிற ப்ராம்ப்ட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை ஜேர்னல் ஃபார் 2026 அண்ட் இட் இஸ் bringing a lot of my inner thoughts. நிறைய நான் யோசித்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ப்ராம்ப்ட்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ராஸ்பெக்டிவாக இருக்க நான் ஐ எம் டேக்கிங் டைம் டு ரைட் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து 3 gentle promises to myself அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் வந்தது. நான் ஐ வாஸ் ரியலி திங்கிங் நமக்கு நம்மளே ஏதாவது ப்ராமிஸ் பண்ணுறது உண்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நிஜமாவே என்னை யோசிக்க வச்சிச்சு. அண்ட் நான் அதுக்கான ரிப்ளை கூட நான் அந்த ப்ராம்ப்ட்டுக்கான ரிப்ளை கூட நான் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜேர்னல் டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஜேர்னலிங் பண்ணும்போது ஐ திங்க் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்ன எழுதுனேன்னு கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. பட் எண்ட் ஆஃப் த மந்த் உட்காந்துட்டு நான் மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ண போகிறேன். இட் வில் surely tell me what is inside my mind, what am I thinking in my heart. எது வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன், எது வந்து நான் ஈஸி கோவாக பார்த்துக்கிறேன், என்னுடைய லைஃப் மோஸ்ட் பார்ட் எதை சுற்றி இருக்குது. நான் இன்க்ரீஸிங்லி எதை பற்றி எழுதுகிறேன்னா ஒர்க் பற்றி தான் எழுதுகிறேன். ப்ராபப்ளி ஃபெப்ரவரி மந்த் வந்து அவங்களோட ப்ராம்ப்ட்ஸ் வந்து லவ் அண்ட் கனெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராபப்ளி ஷி வில் டாக் அ லாட் அபவுட் ஃபேமிலி கனெக்ஷன்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸு, அந்த மாதிரி அவங்க ப்ராம்ப்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் வில் பி நைஸ் டு ரைட். பட் ஜான்வரி இஸ் ஆல் அபவுட் பிகினிங்ஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் ப்ராம்ப்ட்ஸ் ரொம்ப அழகாக அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நான் அதை எழுதிட்டுருக்கேன். அண்ட் இந்த பேஜில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு இண்டெக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எந்த பர்டிகுலர் மந்த்தாவது பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் ஃப்ளிப் டு த பேஜ். இது பேஜ் நம்பர்ஸ் இல்லை, நான் தான் பேஜ் நம்பர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஐ கேன் என்டர் பேஜ் நம்பர்ஸ் ஹியர் அண்ட் வேர் ஐ வாண்ட் ஐ கேன் ஃப்ளிப் அண்ட் கோ அண்ட் சி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. அண்ட் இமேஜின் நம்ம 365 நாளும் இதை பண்ணியிருக்கோம். அந்த லாஸ்ட் டே ஆஃப் த இயர் எடுத்து பார்க்கும்போது நம்மளை பற்றி இவ்வளோ நம்ம நினச்சிருக்கோமா அப்படின்ற ஒரு செல்ஃப் டிஸ்கவரி வந்து இந்த ஜேர்னலிங் வழியாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் ஜெல் பென்ஸ் ஆல்சோ. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பென்ஸாக மாறிடுச்சு. இன்ஃபேக்ட் இந்த 5 கலர்ஸ் பத்தலன்னு சொல்லி நான் இன்னொரு செட் ஆஃப் 5 கலர்ஸும் நான் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஜெல் பென்ஸுடைய ஷாப்பிங் லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், தே ஆர் வெரி குட். இன்னொரு பென் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினச்சேன். திஸ் இஸ் தி யூனிபால் சைனோ ஆர் சிக்னோ 0.7 mm ஒயிட் பென். இந்த பென் வந்து ஏதாவது நான் அடித்து எழுதணும் அப்படின்னா அடிக்காமல் நான் இந்த ஒயிட் பென் வச்சு லைட்டாக ஷேட் பண்ணிவிட்டு நான் ஐ கம்ப்ளீட் ரைட்டிங் த சென்டென்ஸ் ஆர் த வேர்ட். ஸோ என்னோடய ஜேர்னலை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த பென் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஐ திங்க் யூ என்ஜாய் டுடேஸ் வீடியோ. இது ரொம்ப நாள் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்த வீடியோ. நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே லிங்க் அவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய ட்ராவல் ஜேர்னல் நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் தரேன். இன்னொரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது, end of 2025 when I was really looking out for some personal journaling, எனக்கு எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ தான் எனக்கு இந்த கோயின்சிடெண்ட்டாக எனக்கு இது கிடச்சிது. பட் என்னோடய ஒர்க் பிளானர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு செக்ஷன் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். கிராட்டிடியூட் வந்து எவ்ரிடே தேங்க் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து ஒதுக்கியிருந்தேன். ஐ ரியலி வாண்ட் டு ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். ஏன்னா கிராட்டிடியூட் ஜேர்னலிங்னே ஒன்று தனியாக இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு நோட் புக் போட்டு நீங்கள்
தினம் ஆர் 3 நாளைக்கு ஒரு தடவை 2 நாளைக்கு ஒரு தடவை உங்களுடைய டேஸ் 1-2 நாட்களை ரீகால் பண்ணி நீங்கள் யாருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுறது கூட இருக்குது. தட் இஸ் கால்ட் அ கிராட்டிடியூட் ஜேர்னல். பட் என்னால் தனியாக ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்னோடய ஒர்க் பிளானர்லேயே நான் ஒரு சின்ன செக்ஷன் எவ்ரிடே தேர் வில் பி அ கிராட்டிடியூட் செக்ஷன் வேர் ஐ கேன் ரைட் டவுன் திங்ஸ். நீங்கள் என்னோடய ஒர்க் பிளானர் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் அதோடைய வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். சீக்கிரமாகவே என்னுடைய ரீடிங் ஜேர்னல் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி ஜேர்னல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, பிளானர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அதுவும் நீங்கள் சொல்லலாம். பிஃபோர் ஐ க்ளோஸ் ஜஸ்ட் ஒன் ரிமார்க்குங்க. தேர் இஸ் சம்திங் கால்ட் செல்ஃப் கேர் ஜேர்னல். நீங்கள் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் ஆர் வெப்சைட்ஸில் கூட நிறைய இந்த ஜேர்னல் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் கால்டு செல்ஃப் கேர் ஜேர்னல். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது, யூ ரியலி வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் ஆஸ் அ ஹேபிட், உங்களை வந்து நீங்கள் ஒர்க்கில் ரொம்ப என்க்ராஸ்டாக இருக்கீங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதே இல்லை அப்படின்னா அந்த செல்ஃப் கேர் ஜேர்னல் வந்து ஆல்ரெடி ப்ரீ பிரிண்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் எல்லாமே வந்து ப்ராம்ப்ட்ஸ் வந்து அதுலேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி ஹாப்பியாக இருந்தீங்களா, ஸோ ஒரு 4-5 இமோஜிஸ் இருக்கும். நீங்கள் உங்கள் மூடை வந்து ட்ராக் பண்ணலாம், அன்றைக்கி நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படின்ட்டு. யூ கேன் ட்ராக் எவ்வளோ ஃபுட் ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்க, ஆர் அன்றைக்கி வந்து எத்தனை கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிங்க, ஆர் உங்களுக்கு ஸ்பெஷலாக செல்ஃப் கேர் ஏதாவது பண்ணிங்களா, லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ வந்து ஒரு ஸ்கின் கேர் பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஹெல்த் மட்டும் இல்லாமல் ஈவன் யுவர் பர்சனல் அப்பியரன்ஸ் எல்லாமே, மென்டல் வெல்னஸ் எல்லாமே நீங்கள் அந்த செல்ஃப் கேர் ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரீ பிரிண்டட் ஜேர்னல்ஸும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு மீட்டிங் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Thank you for your time and wish you a nice evening. Bye-bye.